திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 4-5 நாளாவே சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் லாரன்ஸ் அவர்களோட அரசியல் வருகை. நான் அரசியலுக்கு வருவேனா வரமாட்டேனா அப்படிங்கிறத பற்றி என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, அன்னைக்கு பாரதி ராஜா அவர்கள் இறந்ததுனால அடுத்த நாள் அறிவிப்பை வெளியிடுறேன்னு ஒரு முழு நீள வீடியோ ஒன்று புதிய தலைமுறை சேனலுக்கு வழங்கியிருந்தார். அந்த வீடியோ முழுக்க தன்னோட வாழ்க்கையில் எப்படி அரசியல் வந்தது, அந்த அரசியல் வந்த சமயத்தில் இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் தன்னை எந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாரு, அப்புறம் சூப்பர் ஸ்டார் அவர்களோட அரசியல் வருகை, அப்புறம் வராது போனது, அவங்க அம்மா இவரை தடுத்து நிறுத்தினது, அரசியலை சாக்கடைன்னு சொன்னது, இப்படி ஒரு முழு கதையவே சொல்லி கூடவே ஒரு குட்டி கதையும் சொல்லி அந்த வீடியோ முடிச்சிருந்தாரு. கடைசியா நீங்க என்ன அரசியலுக்கு வா தம்பி அப்படின்னு கூப்பிட்டா நான் வருவேன், இல்ல வேணான்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் வரமாட்டேன், ஏன்னா உங்களுக்கு சேவை பண்றது தான் முக்கியம், நான் இப்படியே இருந்து என்னோட சமூக சேவையை தொடரவும் நான் தயார் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தாவேகா கட்சி சார்பில் திருச்சி கிழக்குல இடைத்தேர்தலை எதிர்கொள்வாரா, இல்ல அண்ணாமலை அவர்கள் புதிதாக ஆரம்பிச்சிருக்க கட்சியில இந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்வாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் இவர் ரஜினியோட ரசிகருங்கிறத தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிறவர் லாரன்ஸ் அவர்களுக்கு ஒரு குரு, உயிர், ஒரு தாய் ஸ்தானத்துல வச்சு பாக்குறேங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இப்போ விஜய் அவர்களோட கட்சியில போய் சேர்ந்தா இது ஃபேன்ஸ்குள்ள கிளாஷ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் இந்த வீடியோ அவர் வெளியிட்டு பரபரப்பான ஒரு வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்த சமயத்துல அடுத்த நாளே பிரசாந்த் ரங்கசாமி அப்படிங்கிற ஒரு சினிமா விமர்சகர், பிரபலமான சினிமா விமர்சகர், அவர் ராகவா லாரன்ஸ் அவர்களை ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர் சிஎம் ஆனா நான் பிஎம் ஆகலான்னு இருக்கேன், ஏன்னா நானும் ரொம்ப நல்லவன், நானும் சமூக சேவை பண்ணியிருக்கேன். இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நிறைய பேருக்கு நல்லது செய்யறதா சொல்றாரு. ஆனா அதை பத்தின தரவுகளை தேடி பார்க்கும்போது அதற்கான எந்த அதிகாரப்பூர்வமான தரவுகளுமே நமக்கு கிடைக்கல. அண்ட் அந்த ட்ரஸ்ட்டும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் இவர் இதை சொல்லி விளம்பரம் தேடிக்கிறாரு, நான் இத்தனை வருஷமா ஒரு ட்ரஸ்ட் வச்சு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் பேசியிருந்தாரு. பிரசாந்த் ரங்கசாமி அதை ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இப்படியே 2 நாளா இவரை பத்தின டாக்ஸாவே போயிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா, சீக்கிரம் சொல்லிருங்க. பல பேர் என்ன சொன்னாங்கன்னா அரசியல் வேண்டான்னு சொன்னாங்க. ஏன்னா நடிகர்கள் அடுத்தடுத்து அரசியலுக்கு வர்றீங்க. இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை நினைச்சு பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் முன்னேறி இருந்த தமிழ்நாடு இப்போ இந்த 1.5 மாசமாவே பின்தங்கியே போயிட்டு இருக்கு. இப்போ புதுசாக இன்னொரு நடிகர் அரசியலுக்கு வராரா அப்படிங்கிற கேள்வியோட பல மக்கள் இருந்தாங்க. இன்னொரு சார்பு நீங்கள் வாங்கினா அப்படின்னு, நீ வானா பார்த்துக்கலாம் அப்படின்னு தாவேகா வெல்கம் டு டிவிகே அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நேற்று திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் நம்ம புதுசாக வந்திருக்க ஆட்சிக்கு ஏன் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்துக்குள்ளே போகும்போது அதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறோம், அங்கே இருக்கிற தெருநாய் புதுசாக ஒரு ஆளை பார்த்தா குறைக்கும். அப்போ ஒரு நாய், சில நாய் பிஸ்கட் போட்டால் குறைக்காம இருக்கும், சில நாய் பிரியாணி போட்டால் குறைக்காம இருக்கும். அப்போ யாருக்கு என்ன தேவை, எந்த நாய்க்கு எது தேவைன்னு பார்த்து தான் நம்ம கொடுக்க முடியும். புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கவங்களும் அப்படிதான், அவங்களுக்கு டைம் கொடுங்கன்னு பேசுனது பிரச்சனை இல்லை. அப்போ ஓட்டு போட்டவங்கலாம் நாய்க்கு சமமா, தெருநாய்க்கு சமமாக தான் பார்க்குறீங்களா? அதாவது ஒரு நாய்க்கு பிஸ்கட் போடணும், ஒரு நாய்க்கு பிரியாணி கொடுக்கணுங்கிற மாதிரி மக்களுக்கு எது எது தேவைன்னு பிரித்து பேசுறதுக்கு நாயை தான் நீங்கள் ஓமைக்கு சொல்லுவீங்களா? அப்படின்னா நீங்கள் எந்த கட்சி ஆதரிக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு வாக்களித்த மக்கள் எல்லாம் நீங்கள் நாயின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி லாரன்ஸ் அவர்கள் மேலே பெரிய சர்ச்சையே வெடிச்சிருக்கு. இல்லை, நான் அப்படியெல்லாம் பேசலைங்கிற மாதிரி மறுபடியும் மாற்றி விளக்கம் கொடுக்குறாங்க. தாவேகாவை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, தாவேகா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எதையாவது பேசிட்டு அப்புறம் நான் அதை மீன் பண்ணல வேற மாதிரி மீன் பண்ணினு எதையாவது ஒரு விளக்கத்தை கொடுத்து தப்பிச்சுக்கிறது வாடிக்கையாகவும் இருக்குது, வழக்கமாகவும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜயை விட ஆபத்தானவரா லாரன்ஸ் அவர்கள் இருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது முழுக்க முழுக்க தன்னை காப்பாற்றிக்கிற பாணியில பேசுவார். பாருங்க உங்களை தான் தற்கூறி சொல்றாங்க, பாருங்க உங்களை தான் சொல்றாங்க, என்ன சொல்லல அப்படின்னு தன் மேல வைக்கப்படுற விமர்சனங்களை எல்லாம் மக்கள் பக்கம் திருப்பி விட்டு ஒரு ஹேட்ரட் பாலிடிக்ஸ், ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கிற வேலையை விஜய் அவர்கள் மேடை தோறும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இது எல்லாத்துக்கும் நான் ரொம்ப மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேல போயிட்டு மக்களை நாயோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு லாரன்ஸ் அவர்கள். தெருநாயோட மக்களை கம்பேர் பண்ற அளவுக்கு அவங்க குறைஞ்சு போயிட்டாங்களா? இன்னுமே ஒரு சாரார் மக்கள் நீங்க அரசியலுக்கு வாங்க, நீங்க நல்லது பண்ணுவீங்க அப்படிங்கிற கோணத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி நாயை கம்பேர் பண்ணி ஓட்டு போட்ட மக்களை பேசுற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இப்ப நான் பேசுனதை தவறா சித்தரிச்சு வெளியிட்டாங்க, நான் வேற ஊமை தான் சொன்னேன், அவங்க தான் நாயை ஊமையா எடுத்துக்கிறாங்கன்னு கூட நீங்க சொல்ல முடியாது. நீங்க பேசின வார்த்தைகள்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. தெருநாய் கூட மக்களை ஒப்பிட்டு பேசியிருக்கீங்க, இப்ப இல்லைன்னு தப்பிக்க பாக்குறீங்க. இதுக்கு பல்வேறு தரப்பினர்கிட்ட கண்டனங்கள் வலுத்து வருது. இப்போ திரைத்துறையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளு இயக்குனர் சேரன் அவர்கள் லாரன்ஸ் அவர்கள் பேசினதை கண்டிச்சு தன்னோட எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு.
அது என்ன பதிவுனா, உங்க சித்தாந்தத்தில் மக்களை நீங்கள் தெருநாயாக சித்தரிப்பதையும் பிஸ்கட்டும் பிரியாணியும் போட்டு மக்களை குறைக்க விடாமல் பார்த்து கொள்ளணும் என கூறி ஒரு வாக்காளரின் உணர்வை கேவலப்படுத்தும் உங்கள் பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன். மக்களின் எதிர்ப்பு குரல்களுக்கு ஏதாவது போட்டு வாயை மூட வேண்டும் என நீங்கள் சொல்வதில் உங்கள் அரசியல் பயணம் எதை நோக்கி செல்கிறது என புரிந்துவிட்டது. இதுவரை உங்களிடம் இருந்ததாக கருதப்பட்ட மனிதாபிமானத்தின் மீது சந்தேகம் கொள்ள செய்கிறது உங்கள் பேச்சு. ஆனால் உங்களுக்கும் இந்த மக்கள் ஓட்டு போடுவார்கள், கவலை வேண்டாம். இப்படிக்கு பிஸ்கட் பிரியாணிக்காக கையேந்தி நிற்காத மக்களில் ஒருவன் அப்படின்னு சேரன் அவர்கள் தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை. ஒரு திரைத்துறையிலிருந்து வரிசையா எல்லாருமே வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் நம்ம ரீசெண்டாவே பார்த்துட்டு இருக்கோம், திரைத்துறையில் இருக்க பலருமே ஒருத்தர் என்னன்னா சனாதனம் நல்லதுங்கிறாரு, அவருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இது நாள் வரைக்கும் வாயை மூடிட்டு இருந்துட்டு திடீர்னு தன்னோட படத்துக்கு நடந்த பிரஸ் மீட்ல இருந்து சனாதனம் நல்லதுன்னு, சனாதன அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசினவருக்கு எதிராக பேசுறாரு. இங்க லாரன்ஸ் நான் அரசியலுக்கு வர்றேன்னு பேசிட்டு மக்களை நாயோட ஒப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு பல்லாண்டு காலமா சினிமாவில் இருக்கிற ஒருத்தர், கேள்வி கேட்காதீங்க, 6 மாசம் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க, கரண்ட் வரலன்னா என்ன, சோலார் எனர்ஜிக்கும் சோலார் சிஸ்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாது அந்த அறிவாளி நம்ம கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு நமக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி சினிமா ஃபீல்டில் இருக்க ஒவ்வொருத்தரா இப்பதான் வெளியே வர்றீங்க. ஏன்னா சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காரு, நம்ம அவர் சினிமாவில் இருந்த காலங்களில் முழுக்க முழுக்க அவருக்கு சொம்பு அடிச்சிருக்கோம், அதனால நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் அவங்களுக்கு இல்லை. கேட்டாலும் பார்த்துக்கலாம், தலைவரே என்னென்னமோ பேசுறாரு, மேடையில் வாயில வந்துருங்கிறாரு, நான் என்ன அப்படின்னு பாஸ் விடுறாரு, அவரையே கேட்கல நம்மளையா கேட்க போறாங்க அப்படிங்கிற தைரியத்துல உங்க முன்னால மைக்கு நீட்டப்படும் போது இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுறீங்களான்னு தெரியல. லாரன்ஸ் அவர்களே, நீங்க ட்ரஸ்ட் வச்சு நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு வாய்க்கிலேயே நீங்க பேசுறீங்க. நல்லது பண்ற, அதாவது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையே நீங்க அவங்களுக்கு எந்த விதத்திலே உதவி செய்யல. உங்களுக்கு உங்களோட தலைவர், நீங்க ஒரு கட்சியை சார்ந்து நிக்க போறீங்க, ஆல்மோஸ்ட் 99.9% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க தாவேகா சார்பில் தான் நிக்க போறீங்கன்னு. ஆனா அந்த தலைவருக்கு ஓட்டு போட்ட மக்களையே நீங்க நாயா கருதுறீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட் வச்சு இத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன்னு போற இடத்துலலாம் தம்பட்டு அடிக்கிறீங்களே, அப்ப அந்த மக்களை என்னவா நினைச்சிருப்பீங்க? இன்னொன்னு, நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா, விஜயை விட ஆபத்தானவர் லாரன்ஸ். இப்ப விஜய் அவர்களே தமிழ்நாட்டோட அரசியல் களம் என்னன்னே தெரியல அவர் அரசியலுக்கு வந்தப்போ. ஆனா இஷ்டத்துக்கு எதையோ பேசினாரு, தமிழ்நாடு முன்னேறல, எல்லாத்துலயும் பின்தங்கி இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்கள் பாதுகாப்பா வேலைக்கு போக முடியல, தமிழ்நாடு நாசமா போச்சு, விவசாயிகளுக்கு அது இல்லை இது இல்லை, என்னென்னமோ பேசினாரு. ஆனா 2 நாள் முன்னாடி நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் என்ன பேசிட்டு வந்தாரு? தமிழ்நாடு பொருளாதாரத்துல 2வது இடத்துல இருக்கு, இங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க, 42% பெண்கள் வேலைக்கு போற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு முந்தைய ஆட்சியில செய்த சாதனைகள் எல்லாம் ஏதோ இந்த 1 மாசத்துல தான் சாதிச்சு காட்டின மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துல பில்டப் கொடுத்துட்டு வந்தாரு. விஜயாச்சும் தம் மேல வர்ற ஆபத்தை மக்கள் பக்கம் திருப்பி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இங்க புதுசா வர்ற ஒரு நடிகர் அந்த மக்களை தெருநாய் கூட கம்பேர் பண்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விஜயை விட ஆபத்தானவர் லாரன்ஸ். ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ மாற்றம் இல்லைன்னு ஏதோ ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி வந்தாரு. ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு தெரியாது, இன்ஃபேக்ட் ஜெயிக்க மாட்டோம்னு தான் அவரே நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப அறிவாளிகளா இருந்து அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தர் எந்த பிரச்சனை இருக்கும் போதும் வரல, மாற்றம் வேணும்னு வரல, போராடி வரல. தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஜெயிச்சிட்டாங்க, திரை கவர்ச்சியை காட்டி வாயில வந்துரும் பேசுற முதல்வருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ நம்ம போனா ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? நம்மளும் தானே நல்லா டான்ஸ் ஆடுவோம். இன்ஃபேக்ட் நிறைய படத்துல விஜய் அவர்களுக்கு நம்ம தான் டான்ஸ் மாஸ்டராகவே இருந்திருக்கோம், நமக்கு ஏன் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஜெயிச்ச குதிரை மேல பந்தயம் கட்டுற கணக்குல வர்றாரு. அப்போ உங்களுக்கு இந்த சமுதாயத்து மேலேயோ சமுதாய மக்கள் மேலேயோ அக்கறை இருக்குன்னு எப்படி எடுத்துக்கிறது? இன்னொன்று, நீங்க வந்துட்டு மக்கள் சார்பா இப்போ நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, மின்வெட்டு, பாலியல் வன்கொடுமைகள், அங்கங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே போயிட்டு இருக்கு. எதையாவது ஒன்று பேசி ஏதாவது ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்ணி நீங்க வந்திருந்தா ஓகே. ஓட்டு போட்ட மக்களை கேள்வி கேட்காதீங்க, பொறுமையா இருங்க, எந்த நாய்க்கு பிஸ்கட் போடணும் எந்த நாய்க்கு பிரியாணி போடணும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோன்ற ரேஞ்சுக்கு பேசினா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? தாடி பாலாஜின்னு ஒரு ஆக்டர் இருந்தார், அவர் முதல்ல தாவேகால சேர்ந்தார். ஏதோ ஒரு அமைச்சர் பதவியோ இல்லை எம்எல்ஏ சீட்டோ ஏதாவது நிர்வாக பொறுப்போ கிடைக்கும்னு நினைச்சு விஜய் அவர்களோட முகத்தை பச்சையெல்லாம் குத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இதுல எந்த பிரயோஜனம் இல்லை, நம்மளை விஜய் கண்டுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஆதவர்ஜுனா அவர்களோட மச்சானோட கட்சியில போய் சேர்ந்தாரு. அந்த கட்சியில இருந்து இப்ப விலகிட்டேன்னு வேற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு.
அண்ணாமலையோட கட்சியில் போய் சேர போறாரா இல்லை மறுபடியும் தாவேக்காவுக்கே போறாரா அப்படிங்கிற விஷயம்லாம் சஸ்பென்ஸாகவே இருந்துட்டு இருக்கும்போது இப்போ அவரால் லாரன்ஸ் அவர்களை அடித்து பேச முடியாது. ஏன்னா ஒருவேளை தாவேக்காவுக்கு போனார்னா தாவேக்கால நாளைக்கே லாரன்ஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுத்து திடீர்னு அமைச்சர் ஆக்கிடுவாங்க. அப்போ நம்ம பாடு இதான்னு ரொம்ப சாஃப்டாக ஒரு வீடியோ ஒன்று பேசி போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் தாடி பாலாஜி சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, என்னுடைய சப்போர்ட் லாரன்ஸுக்கு தான் என அறிவித்த ஆதரித்த பலரின் மனம் சங்கடப்பட வைக்கிறது உங்களது பேச்சு. சில நாய்களுக்கு பிஸ்கட் போட வேண்டும், சில நாய்கள் பிரியாணி தான் சாப்பிடும் என்று சொல்லி இருக்கிறீர்களே, இதெல்லாம் ஒரு வார்த்தையா மாஸ்டர்? அரசியலுக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு பொதுவெளியில் வார்த்தைகளை எவ்வளவு கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியாதா? பலருக்கு உதவி செய்து இருக்கிறீர்கள். ஆன்மீகவாதியான நீங்கள் இப்படி ஒரு பொது இடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலாமா? இது மிகப்பெரிய தவறு. மக்களை எப்படி நீங்கள் நாய்கள் என்று சொல்லலாம்? இன்னும் தேர்தல் வரவில்லை, இன்னும் உங்களை அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கூட அறிவிக்கவில்லை. அதற்குள்ளாக நீங்கள் பயன்படுத்தும் இந்த தவறான வார்த்தையால் உங்களை நம்பி பின்னால் ஒருத்தர் நிற்க வைக்கிறார் அல்லவா, அவரையும் இது நேரடியாக பாதிக்கும். இதனால் நமக்கும் சரி, நாம் இருக்கும் கட்சிக்கும் சரி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். எனவே இனி வரும் நாட்களில் இது போன்ற வார்த்தைகளை பொதுவெளியில் பதிவு செய்யக்கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் பேசிய இந்த வார்த்தைக்காக நிச்சயமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பேசின விஷயங்களுக்கு திரைத்துறையிலும் இருந்தும் அரசியல் பக்கத்திலிருந்தும் பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கண்டனங்கள் வளர்த்துட்டு வருது. அதே நேரத்தில் மாஸ்டர் மகேந்திரன் பேசின வார்த்தைகளுக்கும் அவர் சோசியல் மீடியாவில் சொல்லப்போனால் செமத்தியாக அடி வாங்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே, அதாவது ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பேசுனதை சர்ச்சையாக்குனதும், மாஸ்டர் மகேந்திரன் உட்கார்ந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்து கொஞ்சம் கூட அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை பேசினதுமே எனக்கு என்னமோ சேலம்ல நடந்த அந்த பொள்ளாச்சி சம்பவம் டைவர்ட் பண்றதுக்காக இவங்களே பிளான் பண்ணி பண்ற மாதிரி கூட இருக்கு. ஆனா அதுக்காக ராகவா லாரன்ஸ் இவ்வளவு மோசமான வார்த்தைகளை வாக்காளர்களை பார்த்து பயன்படுத்துறது சரியில்லை. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பேசினது பத்தின உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே நேரம் இயக்குனர் சேரன் அப்புறம் தாடி பாலாஜி 2 பேரும் பேசினதுல யார் பேசினது முழுக்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டரோட செயல்பாடுகளை கண்டிக்கிற மாதிரி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.